Hi everyone. இன்னைக்கு வீடியோ டுட்டோரியல்ல நம்ம handling and alerts in Selenium WebDriver னா எப்படின்னு பார்க்க போறோம். ஸோ அலர்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு வெப்பேஜ் இருக்கு, அந்த வெப்பேஜ்ல நீங்க ஏதாச்சும் ஒரு பட்டனோ இல்லை வேற ஏதாச்சும் லிங்கோ எதையோ கிளிக் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாப்அப் மெசேஜ் மாதிரி அந்த வெப்பேஜ்ல வரும். அந்த பாப்அப்பை தான் நம்ம வந்து இங்கே அலர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த பாப்அப் வந்து நீங்கள் கிளிக் பண்ணாதான் உங்கள் வெப்பேஜே எனேபிள் ஆகும். அந்த பாப்அப் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்பேஜ் எல்லாமே டிசேபிளாக தான் இருக்கும். ஸோ அந்த வெப்பேஜ் அதோட அலர்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது செலீனியம் டெஸ்ட் மூலயமா அப்படின்றது தான் நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செஷனில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அலர்ட்ஸ் வந்து வைக்கலாம் உங்கள் டெவலப்பர். ஸோ எப்படின்னா அலர்ட் பாக்ஸ் இருக்குது, கன்ஃபார்ம் பாக்ஸ் இருக்குது, ப்ராம்ப்ட் பாக்ஸ், மெசேஜ் அலர்ட், கொஷின் அலர்ட், இந்த மாதிரி அலர்ட்ஸே 5 வகையில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து அலர்ட் பாக்ஸும் கன்ஃபார்ம் அலர்ட்ஸும் இந்த டுட்டோரியலில் பார்க்கலாம். ஸோ அப்கமிங்கில் வந்து நம்ம மிச்சம் இருக்கிற அலர்ட்ஸை பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வெப்பேஜ் நிறைய இருக்கும். நான் இங்கே வந்து ஒரு சாம்பிள் வெப்பேஜ் வச்சுருக்கேன். இதில் வந்து அலர்ட், கன்ஃபார்ம் அலர்ட், ப்ராம்ப்ட் அலர்ட் 3 அலர்ட்டும் ஒரே பேஜில் வர மாதிரி நான் வச்சுருக்கேன். இது நானே க்ரியேட் பண்ணது ஒன்று. ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு ஒரு அலர்ட் வருது. இதை நீங்கள் ஓகேன்னு கிளிக் பண்ணால் தான் பின்னாடி இருக்கிற பேஜ் எனேபிள் ஆகும். ஸோ இந்த அலர்ட் பேர் தான் அலர்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றது தான் மெயின் திங். நெக்ஸ்ட் வந்து இங்கே கன்ஃபார்ம் பாக்ஸ்ன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கன்ஃபார்ம் பாக்ஸ் இப்படி தான் வரும். ஸோ ப்ரெஸ் அ பட்டன் இல்லைன்னா ஏதாச்சும் கொஷினோ ஏதோ ஒன்று கேட்டு ஓகேவா கேன்சலான்னு கேட்கும். ஓகேன்னு கொடுத்தா நீங்கள் ஓகே ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி வரும். கேன்சல்னு கொடுத்தா கேன்சல். மோஸ்ட்லி இந்த கன்ஃபார்ம் பாக்ஸ்லாம் எங்கே வரும்னா டவுன்லோட் பண்ணும் போது உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து இது ப்ராம்ப்ட் பாக்ஸ். ஸோ ப்ராம்ப்ட் பாக்ஸ் அப்படின்றது என்னென்னா இதில் வந்து இந்த அலர்ட் வரும்போது நீங்கள் ஏதாச்சும் டெக்ஸ்ட் கொடுத்து தான் டிசேபிள் பண்ண முடியும். ஸோ அதை தான் ப்ராம்ப்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் எங்கே வரும்னா ஒரு சில இடத்துல உங்களோட ஷாப்பிங் வெப்சைட்லலாம் ஒரு பாப்அப் வந்துச்சுன்னா அந்த பாப்அப்பில் ஜஸ்ட் உங்களோட ரேட்டிங் நம்பர் 5 4 10 ஒரு ரேட்டிங் கொடுங்கன்னு சொல்லி ஓகே கொடுக்கும். அது கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த பேஜே எனேபிள் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ப்ராம்ப்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதை ஹேண்டில் பண்ண இப்போ எக்லிப்ஸில் நம்ம ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். கிளாஸ் நேம் வந்து சாம்பிள் அலர்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ மெயின் மெத்தடை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம அலர்ட்ஸ்க்கான கோடை எழுத போகிறோம். ஸோ நார்மல் வெப் டிரைவரை யூஸ் பண்ணி நம்ம அலர்ட்டை ஹேண்டில் பண்ண முடியாது. அலர்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வேறு கிளாஸஸ் இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வெப் டிரைவர் ஈக்குவல் டு நியூ ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதிடுறேன். அடுத்து கரஸ்பாண்டிங் வெப் டிரைவரையும் ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவரையும் இம்போர்ட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா டிரைவர் டாட் கெட் ஆஃப்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த இதை வந்து கெட் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த யூஆர்எல்ல வந்து நான் அலர்ட் ஹேண்டில் பண்ணுறதுனால இந்த யூஆர்எல்லை கொடுக்குறேன். மோஸ்ட்லி அலர்ட்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு டைமிங் ப்ராப்ளம், இன்ட்ரப்ஷன் ப்ராப்ளம் வரும். அப்போ எங்கெல்லாம் இன்ட்ரப்ஷன் வருதோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து த்ரெட் டாட் ஸ்லீப் கொடுத்துக்கலாம், வெயிட் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த யூஆர்எல்ல வந்து அலர்ட்ஸை செக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த பட்டனோட டீட்டெயில் இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் நம்ம பண்ணணும். ஸோ ஜஸ்ட் அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள், இன்ஸ்பெக்ட் எலமெண்ட், அந்த பட்டன் மேலே போய்ட்டு அந்த செலக்டாரை வச்சிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் வந்து தெரியும். ஸோ செலக்டார் ஏரோ கிளிக் பண்ணி அந்த பட்டன் மேலே வச்சா உங்களுக்கு இங்கே டீட்டெயிலில் வந்து ஐடி நேம் எதுவுமே இல்லை, வெறும் பட்டன் அதோட ஆப்ரேஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் நம்ம எக்ஸ்பாத்ன்ற ஒன்று யூஸ் பண்ணணும். அதை நான் முன்னாடி டுட்டோரியலில் வந்து சொல்லியிருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் எக்ஸ்பாத்தை இங்கே எழுதுங்க. ஸோ எக்ஸ்பாத் எப்படின்னா ஓப்பன் ஆகிருக்கிற டேக் நேம் மட்டும் எழுதணும். இதுக்கு முன்னாடி ஓப்பன் ஆகிருக்கிற டேக் நேம் வந்து HTML பாடி நெக்ஸ்ட் பட்டன். ஸோ எப்படி எழுதணும்னா டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் எக்ஸ்பாத் HTML பாடி பட்டன்.
ஸோ உங்கள் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பட்டனில் என்ன ஆப்ரேஷன் பண்ண முடியும்னா கிளிக் மட்டும்தான் பண்ண முடியாதனால கிளிக்னு கொடுங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா உங்கள் பட்டன் கிளிக் ஆன உடனே இதிலேருந்து ஒரு டெக்ஸ்ட்டோ இல்லை ஏதாச்சும் கெட் பண்ணும். பட்டன் கிளிக் ஆனதுக்கப்புறம் அந்த அலர்ட்டில் ஏதாச்சும் டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா அதை கெட் பண்ணோன்னா நம்ம அலர்ட் வந்து இது பண்ணலாம். ஸோ இப்போ வந்து டைரெக்டாக நான் என்ன கொடுக்குறேன்னா டிரைவர் டாட் கெட் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஆனால் கெட் டெக்ஸ்ட்டுக்கு ஆப்ஷன் வராது. ஏன்னா நீங்கள் அலர்ட்டை மட்டும் டைரெக்டாக ஹேண்டில் பண்ணவே முடியாது. அலர்ட்டையும் இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் கொடுக்க முடியாது. ஸோ அது எப்படி நீங்கள் கொடுக்கணுன்னா அலர்ட்டை இன்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அது வந்து வெப்பேஜ் இல்லை, அது வேறு வெப்பேஜிலேருந்து கனெக்ட் ஆகிருக்கிற ஒரு ஆன் கிளிக் ஆப்ரேஷன். அதனால் நீங்கள் அலர்ட்ஸை ஹேண்டில் பண்ணணுன்னா உங்களுக்கு செலீனியம்லேயே அலர்ட்ஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ அந்த கிளாஸை வச்சு தான் உங்கள் அலர்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதுக்காக கொடுக்குற கோடு தான் வந்து இந்த கோடு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா டு ஸ்விட்ச்னு சொல்லுவோம். ஸோ உங்கள் நார்மல் வெப் பேஜ்லேருந்து அலர்ட் பேஜ்க்கு எப்படி ஸ்விட்ச் ஆகிறது, அதுக்கு இங்கே செலீனியமில் நார்மலாகவே ஸ்விட்ச் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அப்போது இங்கே வந்து அலர்ட் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸ், இது கிளாஸ் இல்லை, வெப் டிரைவர் மாதிரி இது ஒரு கிளாஸ் இல்லை, இன்டர்ஃபேஸ் ஜஸ்ட் வெப் பேஜ்க்கும் அலர்ட்டுக்கும் கம்யூனிகேட் பண்ணுற ஒரு இன்டர்ஃபேஸ். ஸோ alert A equal to webdriver dot switch to எப்படி நேவிகேட் டூன்னு கொடுக்குறோம் அதே மாதிரி switch to alertன்னு கொடுத்தீங்கன்னாவே அலர்ட்டுக்கு அது நேவிகேட் ஆகிடும். அப்புறம் அங்கேருந்து உங்களோட அலர்ட் ஆப்ரேஷனை பண்ணணும். ஸோ எப்போல்லாம் நீங்கள் ஏ அப்படின்ற ஆப்ஜெக்டை கால் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் அது வந்து அலர்ட்டில் தான் போய் ஆப்ரேஷன் பண்ணும். இப்போது அலர்ட் இல்லாதப்போ ஏ கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும். ஸோ இப்போ அலர்ட்டில் வந்து நிறைய மெத்தட்ஸ் கொடுக்கலாம். அக்செப்ட், கெட் டெக்ஸ்ட், டிஸ்மிஸ், சென்ட் கீஸ், கிளியர், இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன் கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து நான் கெட் டெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். ஏன்னா அலர்ட் ஓகே கிளிக் பண்ணதுக்கப்புறம் அங்கே என்ன டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ வந்து அலர்ட் இந்த பட்டன் கிளிக் ஆன ஒரு டெக்ஸ்ட் வரும், அப்புறம் தான் அலர்ட்டை ஹேண்டில் பண்ணுவோம். இப்போ இதை ரன் பண்ண எப்படி ரன் ஆகும்னு பாருங்கள். ஸோ ஓகே கிளிக் ஆனவுடனே உங்களுக்கு ஒரு அலர்ட் பாக்ஸ் வந்துடுச்சு. ஹலோ ஹவ் ஆர் யூன்றது தான் டெக்ஸ்ட். நம்ம எக்லிப்ஸில் அது பிரிண்ட் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதை டிஸ்மிஸ் பண்ணணுன்னா ஓகேன்றதை கிளிக் பண்ணோம். அப்போ வந்து ஓகே கிளிக் பண்ணணுன்னா என்ன கோடு அலர்ட்டில் கொடுக்கணுன்னா அக்செப்ட் அப்படின்ற மெத்தடை தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஏ அப்படின்றது அலர்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ அதை அக்செப்ட்னு கொடுக்கணும். ஸோ ஏ டாட் அக்செப்ட்னு கொடுத்தா தான் அது ஒர்க் ஆகும். ஸோ ஏ டாட் அக்செப்ட் இது எதுக்காகனா ஓகே எஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து அலர்ட்டில் இருந்துச்சுன்னா அதுக்காக அக்செப்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இது எப்படி ஹேண்டில் ஆகுதுன்னு பார்க்கலாம். முன்னாடியே ஓப்பன் ஆகிருக்கிற ப்ரௌசர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க, கன்ஃபியூஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக. எல்லாம் நீங்கள் டிரைவர் டாட் க்ளோஸே கொடுக்கலாம். நான் ஏன் கொடுக்கலான்னா சீக்கிரம் டெஸ்ட் ரன் ஆகி க்ளோஸ் ஆகிடாதனால உங்களால் அவுட்புட் பார்க்க முடியாதுன்றனால நான் டிரைவர் டாட் க்ளோஸ் கொடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பட்டன் கிளிக் ஆகும். ஸோ ஓகே கிளிக் ஆச்சு. இப்போ கன்சோலுக்கு வந்தீங்கன்னா ஹலோ ஹவ் ஆர் யூன்னு சொல்லிவிட்டு ஓகே கிளிக் ஆகி டிசேபிள் ஆகி உங்கள் மெயின் பேஜே திரும்பியும் வந்துடுச்சு. ஸோ உங்கள் அலர்ட்டோட எக்ஸிக்யூஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தனால கொஞ்சம் வெயிட் பண்ணி ரன் ஆகிறதுக்காக நான் இங்கே த்ரெட் டாட் ஸ்லீப் அப்படின்ற கான்செப்டை இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கன்ஃபார்ம் பாக்ஸ் அலர்ட் பாக்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து கன்ஃபார்ம் பாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ கன்ஃபார்ம் பாக்ஸ்னால் இந்த நெக்ஸ்ட் செகண்டாக இருக்க பட்டனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு கன்ஃபார்ம் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பட்டனோட டீட்டெயில்ஸை கெட் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா பட்டன், அதில் ஐடி நேம் எதுவுமே இல்லை. ஸோ இது செகண்ட் பட்டன்றனால பட்டன் ஆஃப் 2 அப்படின்னு யூஸ் பண்ணும். ஸோ டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட்
XPath, HTML, body, button of, அங்கே வெறும் பட்டன் கொடுத்தோம், இங்கே பட்டன் ஆஃப் 2ன்னு கொடுத்தாது செகண்ட் பட்டனை கிளிக் ஆகும். இதுதான் XPath எழுதுறதோட ரூல். அதை நான் ப்ரீவியஸ் செஷனில் சொல்லியிருக்கேன். ஸோ கிளிக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா செகண்ட் பட்டன் கிளிக் ஆகும். ஸோ கிளிக் ஆனதுக்கப்புறம் என்ன டெக்ஸ்ட்டுன்றது கெட் பண்ணோன்னா நம்ம இங்கே வந்து கெட் டெக்ஸ்ட் கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் அலர்ட் கிளிக் ஆகிட்டு ப்ரெஸ் ஏ பட்டன்னு சொல்லி வருது. அது கீழே ஓகே கேன்சல் எனேபிள் ஆகிருக்கு. ஸோ இப்போ a.acceptன்னு கொடுத்தீங்கன்னா ஓகே கிளிக் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன அலர்ட்டோட டெக்ஸ்ட்டுன்றது கெட் பண்ணணுன்றதுக்காக நான் system.out.println கொடுத்துட்டு அந்த a.text அலர்ட்டில் என்ன டெக்ஸ்ட் வந்திருக்குன்றதை கெட் பண்ண போகிறோம். இப்போ வெயிட் டைம் கொடுத்துக்கோங்க, கொஞ்சம் மெதுவாக ரன் ஆகிறதுக்காக. ஸோ அதே கெட் டெக்ஸ்ட்டை வந்து நான் ஆஃப்டர் கிளிக்கிங் அக்செப்ட் கொடுக்க போகிறேன். எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் டிரைவர் ஓப்பன் ஆகி அலர்ட் கிளிக் ஆகும். கிளிக் ஆனோடனே அலர்ட்டுக்கு ஸ்விட்ச் ஆகிட்டு அங்கேருந்து ஆப்ரேஷன்ஸ் வந்து நடக்கும். இதே மாதிரி ஃப்ளோவில் தான் அந்த ஆப்ரேஷன் நடக்கும். இதில் ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரன் ஆகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஓகே கிளிக் ஆகிருக்கு. இப்போ உங்கள் கன்சோலில் வந்தீங்கன்னா சம் எரர் மெசேஜ் த்ரோ ஆகுது. அது என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரெஸ் ஏ பட்டன் வரைக்கும் ஒர்க் ஆச்சு, கேன்சலும் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே வந்து நோ சச் எலமெண்ட் ப்ரெசன்ட் அப்படின்னு வருது. அப்படின்னா என்னென்னா அலர்ட்டுன்றது ஒன்று ப்ரெசண்ட்டே இல்லை அப்படின்னு வருது. ஏன்னா a.accept கொடுத்தோன்னே அலர்ட் டிசேபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் a.get டெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா எரர் த்ரோ பண்ணும். ஸோ அதுக்கு பதிலாக அங்கே என்ன டெக்ஸ்ட்டு ஓகே கிளிக் பண்ணதுக்கப்புறம் வருதோ அந்த டெக்ஸ்ட்டோட எலமெண்ட் டீட்டெயிலை கொடுத்து நீங்கள் கெட் டெக்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே யூ ப்ரெஸ்ட் ஓகே அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதை கெட் பண்ணணுன்னா இதை வச்சு இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் கொடுங்க. ஸோ இன்ஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே ஐடி வந்து டெமோ அப்படின்னு வருது. ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் எக்லிப்ஸில் இந்த system.outல ஏக்கு பதிலாக driver.find element by ஐடியில் வந்து டெமோன்னு கொடுத்து கெட் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அவுட்புட் வரும். இப்போ நான் அதுதான் கொடுக்க போகிறேன். ஸோ டெமோ அப்படின்னு கொடுத்துட்டு கெட் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அக்செப்ட் கிளிக் ஆனதுக்கப்புறம் யூ ப்ரெஸ்ட் ஓகே அப்படின்ற மெத்தட் கன்சோலில் பிரிண்ட் ஆகும். ஸோ உங்கள் எக்ஸிக்யூஷன் ஸ்கிரிப்ட் எழுதும் போது உங்கள் வெப்பேஜோட எக்ஸிக்யூஷனையும் பார்த்து தான் எழுதணும். இல்லைன்னா இன்ட்ரப்ஷன் ஒரு எரர் ஒக்கர் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ உங்கள் ஃபர்ஸ்ட் அலர்ட் கிளிக் ஆகிட்டு ஹலோ ஹவ் ஆர் யூ அப்புறம் ப்ரெஸ் அ பட்டன் அப்பவும் கிளிக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூ ப்ரெஸ்ட் ஓகே அப்படின்னு வரும். முன்னாடியே ஓப்பன் ஆகிருக்கிற எல்லா ஃபயர்ஃபாக்ஸையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ உங்கள் எக்லிப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ப்ரெஸ்ட் ஓகே அப்படின்னு வந்துடுச்சு. வெயிட் டைம் கொடுத்தனால கொஞ்சம் நேரம் ஆகும் அந்த அலர்ட் வந்து டிசேபிள் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ வந்து யூ ப்ரெஸ்ட் ஓகே அப்படின்னு வந்திருக்கு. இதே வந்து அக்செப்ட்க்கு பதிலாக நான் வந்து டிஸ்மிஸ்னால் கேன்சலை கிளிக் பண்ண கொடுக்குறேன். அப்போ என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ டிஸ்மிஸ் கொடுத்து ரன் பண்ணிங்கன்னா கேன்சல் கிளிக் ஆகும். அப்போ யூ ப்ரெஸ்ட் கேன்சல் இல்லைன்னா யூசர் கேன்சல்டு அப்படின்னு ஏதாச்சும் ஒரு எரர் மெசேஜ் ஷோ பண்ணும். இப்போ உங்கள் எக்லிப்ஸ்க்கு வந்தீங்கன்னா யூ ப்ரெஸ்ட் கேன்சல் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்படி தான் உங்கள் அக்செப்ட் அண்ட் டிஸ்மிஸை வந்து அலர்ட்ஸில் யூஸ் பண்ணும். இதே மாதிரி மெசேஜ் அலர்ட்டும் கன்ஃபார்ம் அலர்ட்டும் ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஜஸ்ட் அதில் கொஷின் கேட்டால் கொஷின் அலர்ட்டு, இதில் கன்ஃபார்ம்னு கேட்டால் கன்ஃபார்ம் அலர்ட். நெக்ஸ்ட் செஷனில் வந்து நம்ம ப்ராம்ப்ட் பாக்ஸ் மெசேஜ் பாக்ஸை பார்க்கலாம்.
தேங்க்யூ.